இன்னைக்கு அம்பேத்கர் பெயரை வச்சு அரசியல் பண்றாங்க. அம்பேத்கர் பெயரில் வடநாட்டில் கல்லூரி தொடங்க முடியல, ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும் கொண்டுட்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்று ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் ஒரே தேர்தல் என்ற கொள்கையை பாசிச பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. அன்றே மாநில உரிமைகளை மீட்க முதல் ஆளாக குரல் கொடுத்தவர். மற்ற மாநிலங்கள் அனைத்துக்கும் மாநில சுயாட்சிக்கான கலங்கரை விளக்கமாக இருந்தவர் நமது அண்ணா அவர்கள். எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் நமது திமுகவை வெற்றி வாகை சூட செய்து மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று முத்து கடல் பதித்து 3 நெறிவளர்த்து கற்று களை மிகுந்த தாயகமே, கத்து கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே, நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ் தாயின் தலைமகனே, கூத்தன் அங்கிருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வணங்கிய சொல்வேந்தன் கம்பன் அங்கிருந்தான், வயதான பாட்டி அவ்வையும் அங்கிருந்தாள், நக்கீரன் நப்பசலை ஒக்கூர் மாசாத்தியார் நன்னாகர் காவலர் மூவருமே காத்து நின்ற வாழுக்கு தம்பி, பாட்டெடுத்து யாப்பில்லா பாடலேனும் யார் வெறும் கவிதையேனும் மாப்பழா போல் மடியில் வாங்கி இன்றளவும் தமிழர்கள் நெஞ்சில் தங்க சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கும் முப்பில்லா தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன். என்ன விழா இன்னைக்கு? எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா. அக்குனி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டில் பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு தளல் வீரத்தில் பூப்பென்றும் குஞ்சென்றும் உண்டோ. வேங்கை வாழ்ந்த காட்டிலிருந்து இன்னொரு வேங்கை தான் வரும். அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள். ஒற்றை செங்கல் கொண்டு செங்கோட்டைக்கு செய்து சொன்ன திராவிட புயல். அவர் 1000 பிறை கண்டு ஆகாயம் போல வாழ பாயிரம் பாடுகிறோர் பலர் பாராயிரம் ஆண்டு வாழ. அவர் 100,000 ஆண்டு இந்த அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த திராவிட இயக்கத்தை தன் தோள்களில் தாங்கி நிற்கும் மாபெரும் இளம் தலைவர். என்ன செய்தார்கள்? எப்படி இந்த துணை முதல்வர் பதவிக்கு வந்தாலும் எதிர்கட்சிகள் ஏளனம் செய்கிறார். என்ன செய்தார்? சீரிய பாய்ச்சலுடன் இந்த மழை வெள்ளம் வந்தது. 3 நாள்ல 100 கிலோமீட்டர் இல்ல, 200 கிலோமீட்டர் இல்ல, 500 கிலோமீட்டர் இல்ல, 3 நாட்களில் 2000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் செய்து மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியவர் அவர். எப்ப பார்த்தாலும் இந்த திமுக காரங்க மேடை போட்டு திராவிடம் பெரியார் அண்ணான்னு பேசிக்கிட்டே இருக்காங்களே, அப்படி என்னதான் செஞ்சது திராவிடம், என்னதான் இந்த மக்களுக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நான் போயிடுறேன். 2 விஷயம்தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சமூகத்தின் நிலை எப்படி இருந்தது? இன்னைக்கு இந்த மேடையில இந்த அறைகள ஆண்களை விட பெண்கள் அதிக பேர் இருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களோட நிலை என்ன? 1 வயது பெண் குழந்தையும் அன்றைய விரைவுகள் பட்டியலில் அடக்கம். மன்னர்கள் 50க்கும் மேற்பட்ட மனைவிகளை மணந்திருந்தாலும் மன்னர் இறந்த பின்பு அத்துணை பேரும் உடன்கட்டை ஏற்றப்பட்ட வழக்கம் இருந்தது. தஞ்சையிலே ஒரு மன்னர் இறந்த போது அவருக்கு 47 மனைவிகள் இருந்தன. அத்துணை பேரையும் உடன்கட்டை ஏற்றப்பட்டதாக வரலாற்று செய்திகள் இருக்கிறது. இன்னைக்கு அந்த நிலை இருக்கா? 2000 ஆண்டுகளாக கை நாட்டாக இருந்த சமூகத்தை கையெழுத்தாக மாற்றி இருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். சரி, பெரியார் சொல்றீங்களே, பெரியார் என்ன பண்ணாரு? 1929 செங்கல்பட்டுல சுயமரியாதை மாநாடு ஒன்று நடத்துறாரு. அதுல சில தீர்மானங்கள் சொல்றாரு. பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும், பெண்களை காவல்துறையில நியமிக்கணும், பெண்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்றாரு. இன்னைக்கு வேணா அது சாத்தியமா இருக்கலாம். 100 வருஷத்துக்கு அது சாத்தியம். 100 வருஷத்துக்கு முன்னாடி அது சாத்தியமா? பல போராட்டம் வருது, பல பிரச்சனைகள் வெளியில ஓடுது. பெரியாரோட பேச்சு கேட்ட பின்னாடி 1951 அம்பேத்கர் அதை நிறைவேற்ற பாடுபடுறார். சட்டத்துறை அமைச்சராக இருந்த அம்பேத்கர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வேணும்னு சொல்றாரு. அன்னைக்கு முடியல. அவர் அதை நிறைவேற்ற முடியல என்று மனம் வருந்தி சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துட்டு சொல்றாரு, I have been defeated, but still I am confident. A day will come, a leader will emerge. He will fulfill all my commitments சொல்றாரு. இந்தியாவில் எங்கோ ஒரு தலைவன் பிறப்பான், அவன் நான் சொன்ன அத்துணை திட்டங்களையும் சட்டமாக்குவான்.
1989 தமிழ்நாட்டில், இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத முதன்மையாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு கலைஞர் சொத்துல சம உரிமை வாங்கி தராரு. என்னதான் இந்த திராவிடம், இந்த திமுக சொல்றாங்க சமூக நீதி, சமூக நீதினா என்னது சமூக நீதி? எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், அதுதான் சமூக நீதி. இடஒதுக்கீடுன்றது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு மட்டுமானதுன்னு இங்க நிறைய பேருக்கு இடஒதுக்கீடை பத்தி தெளிவான ஒரு பார்வை இல்லை. இடஒதுக்கீடுன்றது தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அம்பேத்கர் காலத்திலே கிடைத்து விட்டது. ஆனால் பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு முன்னுரிமை வேணும்னு கலைஞர் பாடுபடுறாரு. சட்டநாத கமிஷன் அமைச்சு பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு 31% இடஒதுக்கீடு வழங்கினாரு. அன்னைக்கு கலைஞர் வழங்கின அந்த இடஒதுக்கீட்டால தான் இன்னைக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் உயர் பதவிகளிலும் உயர் கல்லூரி படிப்புகளிலும் சேர முடிகிறது. பிபி சிங் மண்டல் கமிஷன் நடைமுறைப்படுத்திட்டு பல போராட்டங்கள் நடந்த பின்னாடி பதவியை திறந்துட்டு சொல்றாரு, தமிழகத்தில் சுற்றுப்பயணம் வந்தப்ப, ஐ ஹாவ் பீன் என்லைட்டட் பை டாக்டர் கலைஞர் கருணாநிதி டு see the social justice-னு. இந்த சமூக நீதியை எனக்கு தெரிவித்தவர், சமூக நீதிக்கான விளக்கமான பார்வை அளித்தவர் உங்கள் மாநிலத்தை சேர்ந்த டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்றாரு. எத்தனை செய்தது ஏடாலும் எழுத்தாலும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்த தொண்டுகள் ஏராளம். சரி, பெரியார் சொத்துல சம உரிமை வேணும்னு கேட்டாரு. கலைஞர் பெண்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு. கல்விக்கு என்ன பண்ணினாரு அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு அம்பேத்கர் பெயரை வச்சு அரசியல் பண்றாங்க. அம்பேத்கர் பெயரில் வடநாட்டில் கல்லூரி தொடங்க முடியல, ஆனா தமிழ்நாட்டில் அம்பேத்கர் பெயரில் சட்ட பல்கலைக்கழகமும் கல்லூரியும் கொண்டுட்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அது மட்டுமா, ஆசியாவின் முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம், தென்னிந்தியாவின் முதல் கடல்சார் பல்கலைக்கழகம், ஆசியாவின் பெருமை அண்ணா நூற்றாண்டு நூலகம், சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகம், திருநெல்வேலியில் டாக்டர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கு கல்வியில் சலுகை கொடுத்தது, சமச்சீர் கல்வி தந்து சமூக கோளை உயர்த்தியது. சரி, கலைஞர் கல்விக்கு இத்தனை செய்தார். ஓட்டரசியல் பண்றாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை பேச்சு எப்பவுமே எதிர்க்கட்சிகள் பேசுறது உண்டு. கலைஞர் ஓட்டரசியலை தாண்டி தாழ்த்தப்பட்ட மக்களை எந்நேரமும் தன் சிந்தையில் கொண்டிருந்தவர். உடல் ஊனமுற்றவர்களால் உறவினர்களே அவங்களை உதறி தள்ளிய காலங்களில் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என மானத்துடன் பெயர் கொடுத்து அவர்களை சுயமரியாதையுடன் வாழ செய்தவர். திரு என்று அழைப்பதா, திருமதி என்று அழைப்பதா என எள்ளி நகையாடியவர்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு 3ஆம் பாலினத்தவர்கள் என பெயர் சூட்டி அவர்களையும் மரியாதையுடன் வாழ செய்தவர். கண்ணுக்குள் பார்வை போல் உருண்டிருக்கும் உள்ளம் பெண்ணுக்கும் இருப்பதை உணர்ந்திடுவாய் என்று விதவைகள் என்று சொல்லும் போது கூட பொட்டியிலேன்னு சொல்லி அவர்களுக்கு கைம்பெண் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து அவர்களுக்கு மறுவாழ்வு இயக்கம் தொடங்கியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இயக்கம் முதல் முறையாக ஆட்சிக்கு வந்ததும் கை ரிக்ஷா எழுப்பும் முறையை இது பண்ணிட்டு அவர்களுக்கு சைக்கிள் ரிக்ஷா 2000 கை ரிக்ஷாக்களை ஒழித்துவிட்டு சைக்கிள் ரிக்ஷா வழங்கினார். ஒரு தலைவர், இப்போ நம்ம சொன்னது ஒரு விதவைகள் பட்டியலாகட்டும், உடல் ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், சைக்கிள் ரிக்ஷா, பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு, இவங்க எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் இருப்பாங்க, எத்தனை சதவீதம் இருப்பாங்க? ஒரு ஓட்டரசியல், ஒரு அரசியல் தலைவர் ஓட்டுக்காக ஒரு திட்டத்தை பண்றாருன்னா அது அதற்கான திட்டமா இருக்காது. இது மாதிரி சமூகத்துல ஒடுக்கப்பட்ட நழுவடைந்த எல்லாத்தையும் யோசிச்சு அவர்களுக்கான திட்டங்களை கொண்டுட்டு வருவார் தான் நம்ம முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவர் அண்ணாவை பத்தி சொல்லும் போது சொல்வாரு, வாடினால் தமிழன்னை ஓடினால் தமிழன்னை சோகப்பாட்டு பாடினால் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒரு வழியும் கிடைக்கவில்லை, புலியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கருவு பெருவேந்தன் குரலரசன், ஆண்டு சென்று அருமை மகனே வேண்டுகோள் ஒன்று விடுக்கிறேன் என்றான். என்னம்மா என்றால், தோண்டுகின்ற இடமெல்லாம் தங்கமரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டுமென்றால் தங்கம் எடுக்கவா என்றால், இல்லை தமிழர் வாழ்வெல்லாம் தங்கமாக ஆக்க என்றால், இன்றென்ன ஆயிற்றென்றால் குன்றனைய ஏழைக்கு குடிலில்லை என்றால், ஐயோ அழுத கண்ணை துடைத்தவாறு அமுதமொழி வள்ளுவனும் அம்மா நான் எங்கே பிறப்பது என்றான், காஞ்சியிலே பிறந்திடுக என்று காஞ்சியில் வள்ளுவனாக பிறந்திட்டான் என் அண்ணனாக தமிழ்நாட்டின் மன்னனாக என்றார்.
அறிஞர் அண்ணா அவர்களின் மொழி, மாநில சுயாட்சி, இது இரண்டையும் இரட்டை கண்களாக கொண்டவர். தமிழ்நாட்டிற்கு மதராஸ் மாகாணம் என்று இருந்த நமது மாநிலத்திற்கு தமிழ்நாடு என தமிழ் மனம் கமல பெயரூட்டியவர். இன்று ஒரே நாடு, ஒரே எலெக்ஷன், ஒரே தேர்தல் என்ற கொள்கையை பாசிச பிஜேபி கையில் எடுத்திருக்கிறது. அன்றே மாநில உரிமைகளை மீட்க முதல் ஆளாக குரல் கொடுத்தவர். மற்ற மாநிலங்கள் அனைத்துக்கும் மாநில சுயாட்சிக்கான கலங்கரை விளக்கமாக இருந்தவர் நமது அண்ணா அவர்கள். சரி, பெரியார் நமது தன்மானத்தை காத்தார், அண்ணா தமிழ்மானம் காத்தார். நமது கலைஞர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இவை இரண்டோடும் சேர்த்து தன் இனமானத்தை காத்து இன்றைய சென்னையை சிங்கார சென்னையாக வடிவமைத்தார். சரி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க. இந்த திராவிட மாடல் அரசு, திராவிட மாடல் அரசுன்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கலாம். எல்லோருக்கும் எல்லாம் என்பதே திராவிட மாடல் அரசின் அடிநாதம். ஓட்டரசியல் சொல்லுவீங்க, ஓட்டுக்காக செய்யறாங்கன்னு. இப்ப 2022 ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டம் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மாபெரும் தலைவரால் கொண்டுட்டு வரப்பட்டது. அது என்ன? ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதாவது பிறக்கிற குழந்தைகள், அது தாயின் கருவறையில் உருவானது முதல், கரு உருவானது முதல் குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற குழந்தைகள்ல ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக நிறைய குழந்தைகள் உடல் ஊனமாகவும் இறப்பு விகிதமும் இருந்தது. அது நம்ம தலைவரோட பார்வைக்கு போனதுனால ஊட்டச்சத்தை உறுதி செய்யணும் ஒரு திட்டம் 2022 கொண்டுட்டு வர்றாரு. 76 முதல் ஆண்டிலே 76,000 குழந்தைகளை கண்டறிந்து அடுத்த ஒரே வருஷத்துல அதுல 79% குழந்தைகள் இயல்பு நிலைக்கு, அதாவது ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கி நம்ம அரசாங்கம் கொடுத்த இது மூலமா 75% குழந்தைகள் பேக் டு த நார்மல், அந்த இயல்பு நிலைக்கு திரும்பினாங்க. சரி, காலை உணவு திட்டம்னு பள்ளிகள்ல ஒரு திட்டம் இருக்கு, நமக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆரம்ப பள்ளிகளில் இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைகள் அந்த காலை உணவு திட்டம் மூலம் பயன்படுறாங்க. காலை ஒரு அரசோட, ஒரு மாநில அரசோட திட்டத்தை பார்த்து பக்கத்து மாநிலத்துக்காரங்க ஃபாலோ பண்ணலாம். ஆனா ஒரு வளர்ந்த நாடு கனடான்ற ஒரு வளர்ந்த நாட்டுல நம் தமிழ்நாட்டில் இது பண்ணப்பட்ட இந்த காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் பயன்படுத்துகிறார்கள். சரி, ஓகே, வேற என்ன பண்ணாங்க? எண்ணும் எழுத்தும் ஒரு ஸ்கீம், ஒரு திட்டம் இருக்கு. என்னது எண்ணும் எழுத்தும்னா, ஒரு முதல்வர் குழந்தை பிறந்தது மேல் காலை உணவு கொடுத்தது. இந்த கொரோனா காலங்கள்ல பிள்ளைங்க சரியா ஸ்கூலுக்கு போகாம 2 வருஷமா நம்ம ஊரடங்குல இருந்ததுனால அவங்களுக்கு படிப்பறிவு, எழுத்தறிவு விகிதம் குறைஞ்சு போச்சு. அதையும் கருத்தில் கொண்ட நமது முதல்வர் அவர்கள் எண்ணும் எழுத்தும்னு ஒரு ஸ்கீம், அந்த ஸ்கீம் மூலமா பள்ளிகளில் அந்த எழுத்தறிவு விகிதம் 8 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு எழுத்தறிவு விகிதத்தை அதிகப்படுத்துறதுக்காக எண்ணும் எழுத்தும் ஒரு திட்டம் மூலமா அவங்களுக்கு எழுத்து பயிற்சி, அந்த கணித திறனை இது பண்றதுக்கான பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே, காலேஜ் போற பிள்ளைங்களுக்கு என்ன பண்றாங்க? புதுமை பெண். புதுமை பெண்ணா கல்லூரியில் தமிழ் வழியில் படித்த, அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்த மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய். சரி, மாணவர்களுக்கு இல்லையானா அவர்களுக்கு தமிழ் புதல்வன் சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் ஒரு திட்டம். அதை தாண்டி 7.5ன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு. அதாவது நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிகிறேன். கல்லூரியில் இப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒவ்வொரு துறையிலும் 7.5ன்னா ஒரு 60 சீட் இருக்குன்னா அதில் 7% ஆஃப் சீட் நம்ம தமிழக அரசு அந்த மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. சரி, காலேஜுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 7.5% ஸ்கீம் மூலமாக அட்மிஷன்ஸ் அதிகமாட்டீங்க. வேற என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படி கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் முதல்வன் அப்படின்ற ஒரு திட்டம். அதாவது அவங்க கல்லூரி படிப்பை முடித்த பிறகு அவர்கள் எப்படி இன்டர்வியூ ஸ்கில்ஸ், வேலை வாய்ப்பு பெறுறதுக்கு எப்படி அவங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது, ஒரு இன்டர்வியூ எப்படி அட்டென்ட் பண்ணணும்னு பல்வேறு இதை நான் முதல்வன் மூலமாக, நான் முதல்வன் திட்டம் மூலமாக கொடுக்குறாங்க. மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, மக்களை தேடி மருத்துவம், நம்மை காக்கும் 48. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன், நம்மை காக்கும் 48 ஒரு அருமையான திட்டம். ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆனால் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் அட்மிஷன் போட்டாலும் அடுத்த 48 மணி நேரத்துக்கான செலவை தமிழ்நாடு அரசே ஏற்றுக்குது. சரி, வழியில் ஆக்சிடென்ட் நடக்குது, அதை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு போயிடுறோம், அதனால நிறைய உயிரிழப்புகள் நடக்குது. அதை குறைப்பதற்காக, அந்த உயிரிழப்பை தடுப்பதற்காக தமிழக அரசு உடனடியாக அடிப்பட்டவங்களை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறவங்களுக்கு நற்கருணை வீரன் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக 5000 ரூபாய் கொடுக்குறாங்க. இதனால் எவ்வளவு உயிரிழப்புகள் தடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த ஆண்டில் மட்டும்.
அதோடு மட்டுமா உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கு அரசு மரியாதையோட நல்லடக்கம். இது வரைக்கும் 272 பேருக்கு அரசு மரியாதை. அரசு மரியாதைன்னு என்ன தெரியுமா? பெரிய பெரிய தலைவர்களை இறந்தா டிவியில் காமிப்பாங்க இல்லையா, புல்லட் இதோட அவங்களுக்கு அரசு மரியாதையோட உடல் நல்லடக்கம். அது மாதிரி 272 பேர் உடல் உறுப்பு தானம் செஞ்சதுனால இது வரைக்கும் 11,400 பேர் மறுவாழ்வு பெற்றிருக்காங்க. எவ்வளவு பெரிய திட்டம்! பிறந்த குழந்தை முதல் ஒருத்தர் இறக்கிற வரைக்கும் திமுக இல்லாமல், தமிழ்நாட்டு குடும்பங்களில் திமுகவின் திட்டங்கள் இல்லாமல் எவராலும் அன்றாட வாழ்க்கையை நகர்த்திவிட முடியாது. சரி, நம்ம இளம் தலைவர் அவர்களுக்கு நம்ம பிறந்த நாள் பரிசா என்ன கொடுக்க போறோம்? எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் குறைந்தது 200 தொகுதிகளில் நமது திமுகவை வெற்றி வாகை சூட செய்து மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்று உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் மீண்டும் நமது இளம் தலைவர்கள் பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். சேலம் திவ்யா.